ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய காலப்பொழுது உங்களுக்கும் நல்ல ஒரு காலப்பொழுதாக கிடைக்க வேணுமெண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இவ்வளோ நாளும் கோயில் விளக்குகளை தான் போட்டு கொண்டு இருந்தேன். நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக எப்படி கிணறு வைக்கிறேன்ட்டு அப்படியோ இந்த நியூ ஜென்ரேஷன் சீசட்டுக்கு தெரியாது, நியூ ஜெனரேஷனுக்கு தெரியாது. அதில் இதை போடலாமென்று நான் யோசிச்சுட்டு இந்த விளக்கு எடுக்கிறேன். நிறைய தெரியுமோ தெரியல. கிராமப்புறங்களில் இப்போவும் உள்ளுக்க மண்ணை தோண்டி உள்ளுக்க தண்ணி எடுக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ எல்லாம் குழாய் கிணறுண்டபடியாக பெருசாக கிணறுகளின் பாவனைகள் அற்று போய் கொண்டு இருக்குது. எல்லோரும் இருந்தாலும் அதை மூடுறது அப்படி இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடினோம். அதாவது கிணறுல தண்ணி எர்களும் நாங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் அதை க்ளீன் பண்ண வேண்டும். உள்ளுக்கு என்ன குப்பைகள் எல்லாம் போயிருக்கும், பாசிகள் அடைக்கும், மோட்டர் உடைக்கும். அப்படியான செயற்பாடுகளை எல்லாம் பண்ண வேணும்னா நாங்கள் அதை க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு மிஷினை எடுத்து அதுக்கு அந்த குழாய் போட்டு அந்த மிஷினை அந்த நீர் வைக்கிற மிஷின் வரணும். இது மூலம் முதல் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் என்ன செய்ய வேணும், நாங்கள் உள்ளுக்க சுத்தம் செய்ய வேணும். உள்ளுக்க போய் இறங்கி அந்த பாசிகள் இதுகள் குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்கிறது, அதை இதாண்டு க்ளீன் ஆக்கி குளோரின் போட்டு தான் துப்புரவாக்குறது. அதுவும் ஒரு நாள் வேலை தான். இல்லாட்டி என்ன செய்யும், தண்ணி நல்ல இதாக இருக்காது. ஏன்னாண்டா இப்போ காற்று கூடின வெயில் இதனால் அந்த தண்ணியெல்லாம் அசுத்தமாக இருக்கும். காற்றடிக்க உள்ளுக்க போகும். அப்போ உள்ளுக்க நல்லா க்ளீன் பண்ணினா தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான தண்ணி வரும். இது ஏற்கனவே இந்த கிணத்துக்கு 2 குழாய் இது அடிச்சிருக்குது. ஒன்று அடித்தது சின்னனா, அது அப்போ வேறு இல்லையான்னுட்டு பெருசு போட்டு அடித்தது சில உள்ள வெயில் காலங்களில் 14 மண்டு. ஆனால் இந்த பெருசு அடித்தவொடனே சின்ன நாளும் தண்ணி வர தொடங்கிடுது. அதுக்கு என்ன செய்கிறேன், வாழைத்தண்டால் அதை ஒட்டி அடைச்சி போட்டு தான் இறைக்கிறக்கூடியதாக இருக்கும். இதுதான் இறைக்கிற செயற்பாடு. நீர் இறைக்கிறேன்ட்டு வாரது பேப்பர்களில் கூப்பிட சொல்லி ஃபோன் நம்பர்கள் எல்லாம் வாரது. இப்போ இந்த இதுலேயே நாங்கள் இதை செய்தோம். ஓகே, இன்னொரு விளக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.